ஆசியாவிலே நடந்த முதல் வேலை நிறுத்தம் என்னன்னு பாப்போமா? அந்த வேலை நிறுத்தத்தை பண்ணது ஒரு தமிழர் தான் அப்படின்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? ஓகே, சோ அது என்னன்னு பார்க்கலாம். 1908ல நடந்த கோரல் நூற்பாலை வேலை நிறுத்தம் தான் அது. சோ இந்த கோரல் நூற்பாலை அப்படின்னா என்னன்னா, ஒரு பருத்தி தொழிற்சாலை, ஆங்கிலேயரால் நடத்தப்படக்கூடிய ஒரு பருத்தி தொழிற்சாலை. இந்த தொழிற்சாலையில உள்ள இந்திய தொழிலாளர்களை ஆங்கிலேயர்கள் பயங்கரமா டார்ச்சர் பண்ணாங்க. வாரத்துல 7 நாளும் ஒரு நாளைக்கு 12 மணி நேரமும் பயங்கரமா வேலை கொடுத்து டார்ச்சர் பண்ணாங்க. சோ இந்த தொழிலாளர்களோட நலன் காப்பதற்காக வ.உ.சி. அவர்களும் சுப்பிரமணிய சிவாவும் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு மாபெரும் ஒரு போராட்டத்தை கிரியேட் பண்ணாங்க. இந்த போராட்டத்தினால ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணாங்கன்னா, இந்த தொழிலாளர்களோட கோரிக்கைகளை ஏத்துக்கிட்டு இந்த போராட்டமும் மாபெரும் வெற்றி பெற்றுச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்த போராட்டம் முடிஞ்ச ஒரு 2 நாளுக்குள்ள என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, வ.உ.சி. அவர்களையும் சுப்பிரமணிய சிவா அவர்களையும், அதாவது 1908 மார்ச் 12 அன்னைக்கு 2 பேருமே கைது பண்ணிட்டாங்க. சோ இந்த கைது பண்ண முடிச்சுட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா, 1908 ஜூலை 7 அன்னைக்கு 2 பேர் மேலையும் தேச துரோக குற்றம் வழக்கு சுமத்தப்பட்டு வ.உ.சி. அவர்களுக்கு 20 வருஷம் தண்டனையும், சுப்பிரமணிய சிவா அவர்களுக்கு 10 வருஷம் கடுங்காவல் தண்டனையும் கொடுத்தாங்களாம். அதே மாதிரி சிறையில வ.உ.சி. அவர்கள் எதிர்த்து பேசினால 20 வருஷம் தண்டனை 40 வருஷம் தண்டனையா ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. சோ ஃபைனலி இதுதான் ஆசியாவில் நடத்தப்பட்ட முதல் வேலை நிறுத்தம் அப்படின்னு சொல்றாங்க.